ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்டிஸ் லவர் 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு தாபா ஸ்டைலில் பன்னீர் கிரேவி செய்யறதுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பன்னீர் வந்து எடுத்திருக்கேன், 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கிறேங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது வந்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சுங்க. இது வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். பன்னீர் வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து தவாவில் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இதை பன்னீரை நான் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ பன்னீர் இதில் சேர்த்துடலாம். பன்னீர் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம அப்படியே இதை லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். சைட் பை சைட் நம்ம வந்து மசாலாவும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ மசாலா செய்ய ஒரு தவாவில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பிரியாணி இலை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம், ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சீரகம்லாம் பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, பெரிய வெங்காயம். அதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினது மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் வந்துட்டு சீரகத்தூள் சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ 2 தக்காளியை வந்துட்டு நான் வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சு வச்சிருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்துட்டு கொதிக்க வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நான் தயிர் சேர்த்து போடுங்க. தயிர் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டது. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. அதே மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களோட கன்சிஸ்டன்சி பொறுத்து நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர், அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். இதை வந்து சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. நம்ம அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்மளோட பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து கொஞ்சம் கசூரி மேத்தியும் கொத்தமல்லி தலையும் தூவி இறக்கிடுவேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.